ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் நேஷனல் லெவல் லெட்டர் காம்படிஷன் வந்து நடத்துறாங்க. அதாவது கடிதம் எழுதும் போட்டின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து கொடுத்துறாங்க. அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கடிதம் எழுதி அவங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பிரைஸ் வந்து 20,000 ரூபாய், தேர்ட் பிரைஸ், ஃபோர்த் பிரைஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3,00,000 ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சோ யாரெல்லாம் இந்த ஒரு காம்படிஷன் வந்து கலந்து கொள்ள முடியும், எப்படி இந்த காம்படிஷன் வந்து கலந்து கொள்வது, இந்த காம்படிஷன்ல கலந்து கொள்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி யூ டு இசட் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான இந்த ஒரு அப்டேட்ல வந்து எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அஞ்சல் துறையில இருந்து இந்த ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது இந்திய அஞ்சல் துறை தேசிய அளவில் கடிதம் எழுதும் போட்டியை தாய் அகார் லெட்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நடத்தி வருகிறார்கள் அப்படிங்கிற ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான கடிதம் எழுதும் போட்டிக்கான அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்புல என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மொழிகள்ல வந்து இந்த லெட்டர் ரைட்டிங் காம்படிஷன் வந்து நடக்குது அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, இந்த 3 கேட்டகரியில ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 மொழிகளில் கடிதம் எழுதும் போட்டி வந்து நடைபெறுகிறது. பள்ளி மாணவர்கள் முதல் அனைத்து தரப்பினருமே இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்பர் 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களும் கலந்துக்கலாம். 18 வயசு கம்மியா இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே இதுல வந்து கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆர்வமுள்ள மாணவர்கள் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் கடிதங்களை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு டைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்ம யுகத்தில் என்ற கடிதம் நீங்க வந்து எழுதணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது எண்ம யுகத்தில் கடிதத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் கடிதம் எழுதும் போட்டி நடைபெறுகிறது. இதில் வந்து பள்ளி மாணவர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ளலாம். அஞ்சல் துறை வழங்கியுள்ள தலைப்பில் உள்நாடு கடிதத்தில், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டொமஸ்டிக் உள்ள இருக்கீங்க அப்படின்னா 500 வார்த்தைகளுக்கும் மிகாமலும் A4 தாளில் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 வார்த்தைகளுக்கு மிகாமலில் வந்து எழுதி அனுப்ப வேண்டும் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. 18 வயசிற்கு கீழ் அல்லது மேல் உள்ளவர்கள் உள்ளோம் என சுய சான்று அளித்து போட்டியில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. கடிதத்துடன் வயதிற்கான சான்றிதழ் இணைக்க வேண்டும். ஆதார் கார்டை நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். கடிதங்களை தபால் மூலம் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். தேசிய அளவில் அஞ்சல் துறை சார்பில் கடிதம் எழுதும் போட்டி ஆண்டுதோறும் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. போன வருஷமும் இதை நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா எண்ம யுகத்தில் கடிதத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் கடிதம் எழுதும் போட்டி நடைபெற உள்ளது. இதில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து வயதினரும் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த கடிதம் ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி மொழிகளில் உள்நாட்டு கடிதத்தில் 500 வார்த்தைகளுக்கு மிகாமலும் A4 தாளில் வந்து 1000 வார்த்தைகளுக்கு மிகாமலிலும் வந்து எழுதி அனுப்ப வேண்டும். 18 வயதுக்கு கீழ் மேல் உள்ளோம் என சுய சான்றிதழிட்டு அளித்து போட்டியில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போட்டி தேசிய அளவில் முதல் பரிசு வந்து பாத்தீங்கன்னா 50,000, இரண்டாம் பரிசு வந்து பாத்தீங்கன்னா 25,000, மூன்றாம் பரிசு வந்து 10,000 வந்து வழங்கப்படும். அதே போல் மாநில அளவில் முதல் பரிசுக்கு வந்து 25,000 ரூபாயும், இரண்டாம் பரிசு வந்து 10,000 ரூபாயும், மூன்றாம் பரிசு வந்து 5,000 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. கடிதத்தை தலைமை அஞ்சல் துறை பொது மேலாளர் தமிழ்நாடு வட்ட சென்னை 6,02,000 என்னும் முகவரிக்கு வரும் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அனுப்ப வேண்டிய முகவரி என்னங்கறத தெளிவா உங்களுக்கு வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை முழுமையா நீங்க வந்து படிச்சு பாருங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவிலான கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய், அதாவது 50,000 வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,000, தேர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈச் பெர்சனுக்கு, அதாவது 4 பெர்சன் வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா கொடுக்க போறாங்க. இது வந்து நேஷனல் லெவல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல உங்களுக்கு வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,000, செகண்ட் பிரைஸ் வந்து 10,000, தேர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஈச் பெர்சனுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுல 4 பேர் உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. பிரைஸ் கேட்டகரி அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன் ஈச் கேட்டகரி 25 இன்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இன்ட் 23 அப்படிங்கிற உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36,800, சரி 80,000 லட்சம் ரூபாய் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்காக ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இதை மஸ்டா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. ஏ அப்படிங்கிற கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவலே வந்து பி கேட்டகரி. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க முழுமையா வந்து படிச்சு பாருங்க.
ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான ஃபார்ம் லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து படிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க் யூ.